வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். வாசிப்பது அவினேஷ் ஜான்சன், செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். மனித புதைக்குழியை வீடியோ எடுத்த வெளிநாட்டு நபர்களால் பதற்றம், போலீஸ் அதிகாரியையும் அச்சுறுத்தியதாக தகவல். நிறைவுக்கு வந்த அகழ்வு பணிகள், புத்தக பை பொம்மையோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடு தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த கட்டளை. ஜன்னலை உடைத்து துப்பாக்கி சூடு நடத்திய நபர் பாணந்துறையில் இன்று காலை சம்பவம். மாத்தறையில் பரபரப்பு, பாலத்திலிருந்து குதித்த 94 வயது முதியவர் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய படையினர். இஸ்ரேலே சூத்திரதாரி, அமெரிக்கா அல்ல, ஈரான் அதிரடி குற்றச்சாட்டு. அமெரிக்காவை புரட்டி போட்ட வெள்ளப்பெருக்கு, 120 பேர் பலி, 170 பேர் மாயம். உள்நாட்டு செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நடைபெறும் இடத்தில் கடமையில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தரை அச்சுறுத்தும் வகையில் காணொளி எடுத்த 5 அடங்கிய கும்பல் ஒன்று மடக்கி பிடிக்கப்பட்டு கடும் எச்சரிக்கையின் பின்னர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை அப்பகுதிக்கு வேனில் வந்த கும்பல் ஒன்று அகழ்வு நடைபெறும் பகுதியை காணொளி எடுத்தது. இதன்போது கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஏன் காணொளி எடுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பிய போது தாங்கள் ஊடகவியலாளர்கள் என பொய் கூறியுள்ளனர். இதன்போது ஊடகவியலாளர் அடையாள அட்டையை காட்டுமாறு கூறவே போலீஸ் உத்தியோகத்தரை அச்சுறுத்தும் வகையில் காணொளி எடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். உடனடியாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த கும்பலை மடக்கி பிடித்து விசாரணை நடத்திய நிலையில் குறித்த குழு வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா வந்தவர்கள் என தெரிய வந்தது. இந்நிலையில் கடும் எச்சரிக்கைக்கு பின்னர் அந்த குழுவினர் விடுவிக்கப்பட்டனர். செம்மணி மனித புதைக்குழி 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறைவுக்கு வந்ததுடன் அங்கு அகழப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பாக யாழ்ப்பாணம் நீதிவான் சில கட்டளைகளையும் பிறப்பித்தார் என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். செம்மணி சிந்துபாதி மனித புதைக்குழி வழக்கின் 2ஆம் கட்டத்தின் 15ஆம் நாள் அகழ்வு நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நீதிவான் A ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது. ஆய்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா, 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் இறுதி நாளான இன்று யாழ்ப்பாண நீதவான் A ஆனந்தராஜா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட போது சில விடயங்கள் இந்த அகழ்வு பணியின் முடிவடைகின்ற நேரத்தில் சில விடயதானங்களை செய்ய வேண்டும் என்ற கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் வரும் 15ஆம் தேதிக்கு முதல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களினால் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் பொழுது செய்யப்பட்ட செயற்பாட்டு அறிக்கை தொடர்பான விடயம் தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்று வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான ஒரு கட்டளை ஒன்று வழங்கப்பட்டிருக்குது. அகழ்வு பணிகள் முடிவடையும் நேரத்தில் சில விடயதானங்கள் செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் நீதிமன்றத்தினால் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முதல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது செய்யப்பட்ட செயற்பாட்டு அறிக்கையை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான கட்டளை ஒன்று வழங்கப்பட்டது. பாடசாலை பை உள்ளிட்ட சில சான்று பொருட்களுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 25ஆம் இலக்க மனித எலும்பு எச்சங்கள் தொடர்பான மனித எலும்பு ஆய்வு அறிக்கை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவினால் எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என நீதிவானினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதேவேளை அகழ்வு பணி பிரதேசம் 2இல் பொலித்தீன் பையில் கட்டி வைக்கப்பட்ட எலும்பு குவியல்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு
கூடுகளில் சிறிய மற்றும் பெரிய எலும்பு பகுதிகள் காணப்பட்டமை தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் சார்பில் தோன்றிய எங்களால் நீதிவானின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு மனித எலும்பு தொடர்பான ஆய்வுகளை செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யப்பட்டது. சட்ட வைத்தியர் பிரணவன் செல்லை அவர்களுடைய தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் ஒன்றிணைக்கப்பட்ட குழு ஒன்றை விசேடமாக உருவாக்கி அது தொடர்பான ஆக குறைந்த மனித உடலங்களுடைய எண்ணிக்கை தொடர்பான விடயத்தை அந்த எடுக்கப்பட்ட தொகுதி எலும்புகளிலிருந்து ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கையையும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறு கூறியதன் அடிப்படையில் நீதிவான் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் குழு ஒன்றை உருவாக்கி அது தொடர்பாக ஆராய்ந்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டது. இரண்டாம் கட்டத்தில் 45 நாட்கள் பணி நடைபெறும் என தீர்மானிக்கப்பட்டது. நிதி அமைச்சால் நிதி தொடர்பான விடயம் அங்கீகரிக்கப்பட்டு அந்த நிதி கோரிக்கை முழுமையாக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற கணக்காய்வாளர் பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நேற்றுடன் நிறுத்தப்படுகின்ற இரண்டாம் கட்டத்தின் அகழ்வாய்வு பணிகளை எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிக்கலாம் என்று உத்தேசிக்கப்பட்டு இருக்கிறது. அது தொடர்பான விடயம் நிபுணர்களுடன் கலந்துரையாடி 15ஆம் தேதிக்கு முன்னர் நீதிவானுக்கு அறிவிக்கப்படும். 15 நாட்களும் காலையில் 7 மணி முதல் ஆரம்பித்து இரவு 10 மணி வரை தொடரும் நிலை காணப்படுகிறது. பணியாற்றுகின்ற நிபுணர் குழு, நீதிவான், ஊழியர்கள் என பலரும் பணியாற்றினர். உடல் உள ரீதியிலும் காலநிலை ரீதியிலும் பல சிரமங்களை எதிர்கொண்டனர். அந்த வகையில் ஓய்வு வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இடைவெளி தீர்மானிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. இது அகழ்வு பணியை நிறுத்துவதற்கான நடவடிக்கை அல்ல. 45 நாளுக்குரிய நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதால் சிறிய இடைவெளிகளோடு 45 நாள் அகழ்வு பணியும் தொடரும் என்றார். பாணந்துறை ஹிரண போலீஸ் பிரிவின் மாலமுல்ல பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் அறையில் இருந்த நபர் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வீட்டின் ஜன்னலை உடைத்து அவரை சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் பாணந்துறை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த நபர் மாலமுல்ல பிரதேசத்தை சேர்ந்த 32 வயதுடையவராவார். துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்கள் இன்னும் தெரிய வரவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்ய 3 போலீஸ் குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குடு சலிந்துவிற்கும் நிலங்கவிற்கும் இடையிலான மோதலில் குடு சலிந்துவின் தரப்பில் ஒருவரை குறிவைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மாத்தறையில் பரபரப்பு. பாலத்திலிருந்து குதித்த 94 வயது முதியவர் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய படையினர். மாத்தறை மகாநாம பாலத்தில் இருந்து குதித்து உயிரை மாய்க்க முயன்ற நபர் ஒருவர் காப்பாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 2:15 மணியளவில் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 94 வயது முதியவர் ஒருவரே இவ்வாறு பாலத்தில் இருந்து குதித்துள்ளார். உயிரை மாய்க்க முயன்ற நிலையில் உடனடியாக மீட்பு படையினர் அவரை மீட்டுள்ளனர். குறித்த நபர் 3வது கமுனு கண்காணிப்பு படையினரால் மீட்கப்பட்டு மாத்தறை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் குறித்து மாத்தறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி வடமேல் மாகாணத்தின் சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமேல், வடமத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது.
வெளிநாட்டு செய்திகள். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான வெற்றிகரமான பேச்சுவார்த்தை தொடரை இஸ்ரேல் நாசப்படுத்தியதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியதாக நியூஸ் வீக் செய்தி வெளியிட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃபுடன் 9 வார காலப்பகுதியில் 5 பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் முக்கியமான 6வது சந்திப்புக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு இஸ்ரேல் ஈரானை தாக்கிய போது பேச்சுவார்த்தைகள் முறிந்ததாகவும் வெளியுறவு அமைச்சர் கூறியதாக நியூஸ் வீக் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜோ பைடன் நிர்வாகத்தின் கீழ் 4 ஆண்டு பேச்சுவார்த்தைகளை விட அமெரிக்க பிரதிநிதியுடனான பேச்சுவார்த்தைகள் அதிக முன்னேற்றம் அடைந்ததாகவும் அப்பாஸ் அராக்ஜி கூறினார். இஸ்ரேல் தமது அணுசக்தி நிலையங்கள், வீடுகள், மருத்துவமனைகள், முக்கிய எரிசக்தி உள்கட்டமைப்பு மற்றும் சிறைச்சாலைகளில் கூட குண்டு வீசி ராஜதந்திரத்தை காட்டிக் கொடுத்ததாக குற்றம் சாட்டிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தீர்வுகளை விட மோதல்களை விரும்பும் ஒரு நாடு இஸ்ரேல் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்காவின் நட்பு நாடாக நடிக்கும் ஒரு அரசால் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளின் வெற்றி நாசமாக்கப்பட்டது. ஐநா மேற்பார்வையின் கீழ் அமைதியான அணுசக்தி திட்டத்திற்கு ஈரான் எப்போதும் உறுதி பூண்டுள்ளது. முழு அளவிலான பிராந்திய போரை தடுக்க நாங்கள் பொறுப்புடன் செயல்படவும் உறுதி பூண்டுள்ளோம். அதை பலவீனமாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எதிர்காலத்தில் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலையும் தோற்கடிக்க நாங்கள் தயங்க மாட்டோம். மேலும் இது போன்ற மோதல் மீண்டும் ஏற்பட்டால் ஈரான் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நாங்கள் அறிவோம் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் நியூஸ் வீக் செய்தித்தாளில் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸில் கடந்த ஜூலை 4ஆம் தேதி ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 120 ஆக உயர்ந்துள்ளது. காணாமல் போன 170 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் கடந்த வாரத்தில் கடும் மழை பெய்தது. இதில் கடந்த ஜூலை 4ஆம் தேதி சில மணி நேரத்தில் 280 மில்லிமீட்டர் மழை பெய்தது. இதன் காரணமாக குவாடலியூப் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 2 மணி நேரத்தில் நதியின் நீர்மட்டம் 30 அடி வரை உயர்ந்தது. இதனால் ஹில் கண்ட்ரி பகுதியில் குவாடலியூப் நதிக்கரைகளில் இருந்த வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. கீழ் கவுண்டியில் ஆற்றங்கரையோரத்தில் இருந்த கிறிஸ்தவ மாணவிகள் முகாம் இந்த வெள்ளத்தில் கடுமையாக மூழ்கியது. இதில் பலர் உயிரிழந்தனர். மீட்பு பணியின் போது கீழ் கவுண்டியில் உள்ள இந்த முகாமில் இருந்து 28 மாணவிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் கீழ் கவுண்டியில் இதுவரை 95 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதில் சுமார் 40 குழந்தைகளும் அடங்குவர். இந்த வெள்ளத்தால் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள டிராவிஸ், பார்னட், கெண்டல், டாம் கிரீன் மற்றும் வில்லியம்சன் பகுதிகளில் பலர் உயிரிழந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை மாலை நிலவரப்படி டெக்சாஸ் மாகாணத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 120 ஆக உயர்ந்துள்ளது. 170க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று டெக்சாஸ் ஆளுநர் கிரெக் அபாட் தெரிவித்தார். இதனால் இறப்பு எண்ணிக்கை இன்னும் கணிசமாக உயரக்கூடும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெக்சாஸ் மாகாணத்தில் காணாமல் போனோரை கண்டுபிடிக்க தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணியில் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், மோப்ப நாய்கள் மற்றும் குதிரைகளை மீட்பு படைகள் பயன்படுத்தி வருகின்றன. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.